ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் உத்தரவின் பேரில் சேலம் மாநகராட்சி சேலத்தில் உள்ள மக்களுக்கு 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீரை வழங்குவதற்காக சூயஸ் என்கின்ற ஒரு பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு போட்டிருக்குது. முதல் கட்டமாக அந்த தண்ணீர் வழங்குவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. 25 ஆண்டுகளுக்கு அதனுடைய பராமரிப்பிற்காக ஒரு 3000 கோடிக்கு மேலே ஒதுக்க போகிறதா செய்திகள் வருது. ஒப்பந்தம் கடந்த மாதம் 19ஆம் தேதி ஆயிருக்குது. இது குறித்து பலரும் சமூக வலைதளத்தில் எழுதுறவங்க மிக கடுமையாக எதிர்த்து எழுதுறாங்க. விஜய்க்கு எதிராக தண்ணீர் தனியார் மயமா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இன்னொரு புறம் இந்த சூயஸ் நிறுவனத்தை பற்றி பல அதிர்ச்சிகரமான விஷயங்களையும் பேசுறாங்க. அப்படி என்ன ஆபத்து? முதல்ல இந்த ஒப்பந்தம் உங்க பார்வையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூயஸ் நிறுவனம் என்பது 1990களில் இருந்து இப்போ வரைக்குமே ஒரு சர்ச்சைகளில் அடிபடக்கூடிய நிறுவனம். பல நாடுகளில் இந்த நிறுவனத்தை மக்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க. இந்த அனுபவம் பல நாடுகளுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நிறுவனத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்கிறது அப்படின்றது நம்மளுடைய தண்ணீர் உரிமையை பலி கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை தான். இது ஒரு தற்கொலை முடிவு அப்படின்னே சொல்லலாம். விஜய்க்கு இதை பற்றி எந்த அறிவும் இருந்திருக்காது. இந்த என்ன நிறுவனம், எங்கே இதில் என்ன பண்ண போகிறாங்க, ஏன் இது மக்களினுடைய அடிப்படை உரிமையை பறிக்குது, இப்படி எந்த ஆய்வும் இல்லாமல் இதை விஜய் அனுமதித்திருக்கிறார். திமுக அரசு சேலத்தில் இதை கொண்டு வரணும்னு இதுக்கு முன்னாடியே அதிமுக ஆட்சியில் முயற்சி பண்ணபோது திமுக அரசு இதை நிறுத்தி வச்சிருக்கு. மக்கள் எதிர்க்கிறாங்க, சமூக ஆர்வலர்கள் எதிர்க்கிறாங்க, கட்சிகள் எதிர்க்கிறாங்க. இப்போ கூட சேலம் மாநகராட்சி உறுப்பினர்கள், மேயர் எல்லாம் இது கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் தீர்மானம் போட்டிருக்காங்க. மேயர், திமுக மேயர் ராமச்சந்திரன் போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் இதை அனுமதி கொடுத்தீங்க? கோயம்புத்தூரில் இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு. அது 2018 எடப்பாடி காலத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டு, அப்போ 2021 தேர்தலில் திமுக அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிச்சு. நாங்கள் வந்தால் சூயஸுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு திட்டம் பாதி நிலையை கடந்து விட்டது. 2018 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பல கோடி ரூபாய் செலவழிச்சதுனால அதை நிறுத்த முடியல அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஆனால் சேலம் அப்படி இல்லை. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்குறாங்க. சேலம் மாநகராட்சியினுடைய மக்கள் தொகை 10 லட்சம். இந்த 10 லட்சம் பேருக்கு குடிநீர் கொடுக்கறதுல உள்ளாட்சி நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் தண்ணீர் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லையா? இப்போ சென்னையெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க, பல நகராட்சி மாநகராட்சியில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ சூயஸை இழுத்து கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? எந்த அவசியமும் இல்லை. இல்லை, என்ன இதனால என்ன ஆபத்து? 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீரை, சுகாதாரமான குடிநீரை நாங்கள் மக்களுக்கு வழங்க போகிறோம். அதுக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். இப்போவே அந்த தண்ணி வரலையா என்ன? இப்போ வந்துக்கிட்டு தானே இருக்குது. சில பிரச்சனைகள் எடுத்து மேட்டூர் அணையிலேருந்து ஒரு நீரேற்று நிலையத்துக்கு ஏற்றி அதுலேருந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போதைக்கு மாநகராட்சி வருஷத்துக்கு 50 கோடி செலவழிக்குது. இப்போ சூயஸ் நிறுவனம் இதை டேக் ஓவர் பண்ணிடுச்சுன்னா வருஷத்துக்கு 200 கோடி. ஒரு ஆண்டு பட்ஜெட்டே சேலம் மாநகராட்சிக்கு 1000 கோடி தான். 200 கோடியை நீங்கள் சூயஸு கொடுத்துட்டீங்கன்னா மிச்சம் 800 கோடி வச்சு என்ன நீங்கள் பட்ஜெட் போட முடியும்? அப்போ இது பொருளாதார ரீதியாகவே மாநகராட்சி நிர்வாகத்திற்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கிறது. அடுத்தது நீங்கள் கேட்டீங்களே இதில் என்ன ஆபத்து இருக்குன்னு. இன்னைக்கு குடிநீர் என்பது ஒரு பூமியில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் குடிக்கின்ற நீர் என்பது ஒரு அடிப்படை உரிமை. எப்படி எழுத்தறிவு, பேச்சுரிமை, சங்கமைக்கும் உரிமை, போராடும் உரிமை, இதெல்லாம் நம்ம அடிப்படை உரிமைன்னு சொல்கிறோமோ, அதே போல் குடிநீர் என்பது நம்முடைய அடிப்படை உரிமை. அது ஒரு அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டிய, ஒரு அங்கீகரிக்க வேண்டிய ஒரு உரிமை. அது ஒரு விற்பனை பொருள் இல்லை. இது கடந்த 30 ஆண்டுகளாக பல நாடுகளில் போராட்டம் நடந்ததை வைத்து நான் இதை சொல்லுகிறேன். இந்த சூயஸ் நிறுவனத்தினுடைய வரலாறு என்ன? இந்த நிறுவனம் எகிப்தில் செங்கடலுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் அந்த சூயஸ் கால்வாய் வெட்டுறாங்க இல்லையா, அப்போதான் இந்த நிறுவனம் 1858 தோற்றுவிக்கப்படுது. அப்போ நோக்கம் என்னன்னா, அந்த சூயஸ் கெனாலை வெட்டி செங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கணும். அதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவை சுற்றி வந்துகிட்டு இருந்த கப்பல்கள் இப்போ மத்திய தரைக்கடல் செங்கடல் வழியாக இந்தியாவுக்கோ ஆசியாவுக்கோ போகலாம்.
இதுதான் அந்த ப்ராஜெக்ட். அப்புறம் வெட்டி அந்த கெனாலை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 1950களில் எகிப்தினுடைய அதிபர் நாசர் அந்த சூயஸ் கால்வாயை தேசிய உடைமையாக மாற்றுறாரு. மாற்றின பிறகு தான் சூயஸ் நிறுவனம் என்ன செய்யுது, இனிமேல் நமக்கு இது வேலைக்கு ஆகாது, வேறு பிஸ்னஸ் மாடல் தேடணும் அப்படின்னு சொல்லி இந்த தண்ணீர் வியாபாரத்துக்கு வராங்க. தண்ணீர், கழிவுநீர் மேலாண்மை, இதுதான் அவங்களுடைய துறை. மற்ற துறைகளுக்கெல்லாம் நிறுவனங்கள் இருக்குது, அதற்கான திட்டங்கள் இருக்குது, அது போயிட்டுருக்கு. இதை யாரும் வந்து பார்த்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணலை, ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற முறையில் அவங்க யோசிக்கிறாங்க. இதற்கு வாய்ப்பாக 90களில் உலகம் முழுவதும் இந்த தனியார்மயம், தாராளமயம், உலகமய கொள்கைகள் அமுல்படுத்தப்படுகிறது. உலக வங்கி, IMF இந்த 2 நிறுவனங்களும் குறிப்பாக 3ஆம் உலக நாடுகள்கிட்ட இந்த நிபந்தனையை போடுறாங்க. உங்கள் நாட்டில் வந்து சுகாதாரம் பொதுத்துறையில் இருக்கா, அது தனியாருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடாது, கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடாது. அதே போல் வந்து தண்ணீரையும் நீங்கள் தனியாருக்கு ஒப்படைக்கணும். தண்ணீர்ன்றது மக்கள் விரயம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ வரும்னு சொன்னால் அது காசு கொடுத்து வாங்கினா தான் அவங்களுக்கு பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்லி உலக வங்கி சொல்லுது. இதை ஏற்றுக்கொண்டு தென் அமெரிக்கா நாட்டில் பொலிவியான்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஒரு பெரிய நகரம், அந்த நகரத்தில் இந்த சூயஸ் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்க வீட்டுக்கு வீடு நான் தண்ணீர் கொடுத்துருவேன், சுத்தமான தண்ணீர் கொடுப்பேன் இப்படிலாம் சொல்லி அவன் வைக்கிறான். அதுக்கு மீட்டர் வைக்கிறான். எப்படி EBக்கு மீட்டர் இருக்குதோ அதுபோல் வந்து வாட்டருக்கும் ஒரு மீட்டர். வாட்டருக்கு மீட்டர் வந்து ஒரு கன அடி நீர் வந்து ஒரு யூனிட்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஸ்லாப் ரேட்டில் தீர்மானிப்பான். இது ஆரம்பத்தில் கட்டணம் போட்டு அப்புறம் உயர்த்தி எங்கே போயிடுச்சுன்னு சொன்னால், ஒரு சராசரி அந்த பொலிவியா தொழிலாளி வாங்குகின்ற சம்பளத்தில் 3ல் 1 பங்கு தண்ணீருக்கு கொடுக்கணும். அப்படின்னா எவ்வளோ பெரிய செலவு அப்படின்றத பார்த்துக்குங்க. அந்த நாட்டில் அன்னைக்கு ஒரு 5000 சம்பளம் ஒருத்தர் வாங்குறாருன்னா 5000 ரூபா தண்ணிக்கு கொடுத்துடணும். அப்போ வந்து பொலிவியாவில் ஒரு தொழிலாளிக்கு வந்து $2 தான் சம்பளம். இன்றைய மதிப்பில் ஒரு 150 ரூபாய், இதுதான் அவருடைய சம்பளம். அப்போ இதை எதிர்த்து மக்கள் மத்தியில் போராட்டம் வருது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, மக்கள் மழை பெய்யும் போது அதை மழை நீரை வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ மழை நீரை பிடிக்கக்கூடாது, பிடிச்சி வச்சா அதுக்கும் டாக்ஸு அப்படின்னு வந்து போகுது. மழை கூட அவங்களுக்கு தான் சொந்தமா. ஆமாம், அதை வைத்து கொண்டு நம்ம தண்ணீரை வாங்காமல் விட்டுட்டா வியாபாரம் படுத்துருமேன்னு சொல்லி அதுக்கும் டாக்ஸ் போடுறாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு பெரும் போராட்டமாக வெடிக்குது. அந்த மாநகரை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து போராடுறாங்க. போலீஸ் தடியடி, கண்ணீர் புகை, இது மாதிரி சில உயிரிழப்புகள் இதெல்லாம் நடந்து அப்புறம் ஒரு 6-7 ஆண்டுகள் கழித்து பொலிவிய அதிபர் அந்த சூயஸ் நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறார். ரத்து செஞ்சுட்டு மீண்டும் பொதுத்துறையே அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. இதற்கு ஒரு 7-8 ஆண்டுகள் மக்கள் போராட வேண்டியிருக்குது. இதே போல அர்ஜென்டினா இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்டெர்லைட் போராட்டம்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ ஸ்டெர்லைட்டை விட கொடூரமான இது ஒரு நிறுவனம். ஆமாம், குடிக்கிற தண்ணியிலே காசு பார்க்குறான்னா இப்போ பார்த்துக்குங்க. அர்ஜென்டினாலையும் இதே மாதிரி ஒரு முயற்சியை பண்ணாங்க. அங்கேயும் மக்கள் வந்து போராடி அதை ரத்து செய்ய வச்சுட்டாங்க. அடுத்து வளர்ந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அட்லாண்டா நகர், அங்கே இந்த திட்டம் சூயஸ் நிறுவனம் வந்து வருது. அங்கேயும் சில ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் போராட்டத்துக்கு பிறகு மீண்டும் மாநகராட்சி நிர்வாகமே தண்ணீர் விநியோகத்தை எடுத்துக்கொள்ளுது. அப்புறம் சூயஸ் நிறுவனத்துடைய தலைமையகம் இருக்கிறது வந்து பாரிஸ். அந்த பாரிஸ்லேயே தண்ணீர் விநியோகத்தை இவங்களுக்கு கொடுத்தாங்க. யாருக்கு? சூயஸுக்கு கொடுத்தாங்க. அங்கேயும் வந்து மக்கள் போராட்டம் பண்ணி அங்கே வந்து கிடையாது. அப்போ உள்ளூர்லேயே விலை போகாத நிறுவனம் தான் இந்த சூயஸ். சூயஸ் வந்து பிரான்ஸ் நிறுவனம். பிரான்ஸை சேர்ந்த பன்னாட்டு நிறுவனம். இப்போ அது வந்து பல நிறுவனங்கள்லாம் சேர்ந்து பங்குகள்லாம் வாங்கி அதெல்லாம் இடையில நடந்து இப்போ ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குது. அதனுடைய ஒரு வருட வருவாய் மட்டும் 80,000 கோடி, 80,000 85,000 கோடி ரூபாய் அதனுடைய ஒரு வருட வருமானம். அந்த நிறுவனம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏசியாவில் குறிப்பாக இந்தியாவில் எங்களுக்கு கிடைச்ச புதிய இந்த ஆர்டர்கள் மூலமாக எங்களுக்கு வந்து கம்பெனி நல்ல நிலைமையில் குரோத் ஆகிட்டு இருக்கு இப்படி வந்து சொல்கிறாங்க. இது அப்புறம் ஆசிய நாடுகளை பொறுத்தவரை இந்தோனேசியாவினுடைய ஜகர்த்தா அவங்களுடைய தலைநகரம் இருக்கு இல்லையா, அந்த தலைநகரில் இதே பிரச்சனை தான். அது மட்டுமல்ல, இதே சுயஸ் நிறுவனம் தான். அங்கே வந்து கழிவுநீர் மேலாண்மையும் செய்கிறேன்னு சொல்லி எல்லாமே கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க.
ஆனால் ஏழைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து அவன் தண்ணீர் சப்ளை சரியாக கொடுக்கறதில்ல. இந்த பணக்காரர்கள் நடுத்தர வர்க்கம் இங்கே மட்டும் பார்த்துட்டு அதை சரியாக கொடுக்கல. ஏன் என்ன லாஜிக்? எல்லாருக்கும் தண்ணி இல்லை, தேவை. இவங்க தண்ணி வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, உடைப்பாங்க, ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும், இவங்களால நமக்கு அதிக வருமானம் வராது, இப்படி பல காரணங்கள்னால அவன் எப்படி பார்க்குறான் அப்படின்னு சொன்னால், ஸ்டார் ஹோட்டல், ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய ஆஃபீஸு இங்கெல்லாம் வந்து பல மடங்கு தண்ணி உபயோகப்படுத்துவாங்க. அப்போ தண்ணீர் செலவழிக்கிறது எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து விசேடமாக கவனிப்பான். அதுக்கு பிறகு மேட்டுக்குடியினர் நடுத்தரவாக இருக்கும், மீட்டர் அதிகமாக ஓடும், நல்ல வருமானம் வரும். அவங்களுக்கு தான் எப்படி இப்போ தனியார் பஸ் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, கலெக்ஷன் எங்கே வருதோ அந்த ரூட்டில் விடுவாங்க, கலெக்ஷன் இல்லாத ரூட்டுக்கு விட மாட்டாங்க. அங்கே அரசு தான் பஸ் விடணும். அது 10 பேரோ 20 பேரோ போயிட்டு வந்தால் கூட அரசு நட்டத்தோடு அது நடக்குது. இப்போ தனியார் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பஸ் சர்வீஸு கிடைக்காது. இதே போன்றதொரு நிலைமை தான் ஜகர்த்தாவில். அது போக என்ன ஆகுதுன்னா, அவங்க குடிக்கிற தண்ணியும் இந்த கழிவுநீர் மேலாண்மை திட்டத்தில் அந்த குழாய்களும் இணைந்து அசுத்த நீர் வந்து வருது. பல நோய்கள் இப்படி பிரச்சனை ஏற்படுது. குறிப்பாக ஏழைகள் மத்தியில் தான் ஜகர்த்தாவில் இதற்கு எதிரான ஒரு போராட்டம் வருகிறது. அந்த போராட்டம் வந்து தீவிரமாக நடக்குது. மீன் டைம் சமூக ஆர்வலர்கள் வந்து ஜகர்த்தாவினுடைய நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு தொடுத்து கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் மக்கள் களத்திலையும் போராட்டம் நடக்குது, நீதிமன்றத்திலையும் போராட்டம் நடக்குது. 2018 தான் சூயஸ் நிறுவனத்துடைய அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகமே தண்ணியை வந்து விநியோகிக்கிறதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சில சாம்பிள் தான். அதாவது பொலிவியா, அர்ஜென்டினா, ஜகார்த்தா இந்த மாதிரி சில நாடுகளில் வரலாற்றை பார்த்துருக்குறோம். இப்போ இந்த சூயஸ் நிறுவனம் எப்படி ஒரு நாட்டுக்குள்ளே போகுது அப்படின்னு சொன்னால், பின்தங்கிய நாடாக இருக்கணும், லஞ்ச லாவண்யங்களில் திளைத்திருக்கின்ற நாடாக இருக்கணும். அப்போ அந்த நாட்டில் வந்து இவங்க கவனிக்க வேண்டியதை கவனிச்சுட்டு இந்த ஒப்பந்தத்தை இவர்கள் ஈஸியாக வந்து வாங்கிடுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நகரமயமாக்கம் குறிப்பாக தென்னிந்தியாவில் அதிகமாக இருக்குது. அப்போ குடிநீர் சப்ளை என்பது ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. யாருக்கு? மாநகராட்சி, நகராட்சி நிர்வாகங்களுக்கு. அப்போ அதில் நம்ம குறிவைத்து செயல்பட்டால் இங்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. எப்படி இன்றைக்கி வந்து செல்ஃபோனோ இல்லை இன்டர்நெட் கம்பெனிகளோ இவங்க வந்து இந்தியாவில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லி வராங்களோ, அதே போல் தண்ணிக்கும் இவங்க வராங்க. இப்போ சுயஸ் நிறுவனம் தண்ணீர் உரிமையை பெறுது அப்படின்னு சொன்னால், அங்கே தண்ணீர் எந்த தண்ணியை எடுக்கிறாங்க? நம்ம மேட்டூரில் இருக்கக்கூடிய காவிரி தண்ணியை தான் எடுக்கிறான். இப்போ தண்ணி எடுக்கிறதுக்கு ஏதாவது கட்டணம் செலுத்துகிறான்னா அது கிடையாது. அப்போ தண்ணீர் எடுக்கும் உரிமை நீங்கள் கொடுத்துட்றீங்க. அவன் பராமரிப்பு வேலைகள், அந்த கட்டமைப்பு வசதிகள் செஞ்சுட்டு அந்த மீட்டர் வைத்து கொண்டு உங்கள்கிட்ட வசூல் பண்ணுவான். அப்போ ஆனால் இப்போ சேலம் மாநகராட்சியினுடைய இந்த ஒப்பந்தம் அதில் இந்த டீட்டெயிலாம் ஒன்றும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. மீட்டர் வரப்போகுது அப்படின்னு ஒரு அதுக்கு முன்னாடியே இது ஒரு இவ்வளவு அச்சுறுத்தலாம் அதை பார்க்கணுமா? அவனுடைய பிஸ்னஸ் மாடலே அதுதான். எவ்வளவு தண்ணீர் நீங்கள் செலவழிக்கிறீங்க அதற்கு தான் கட்டணம். அப்படி அளவே இல்லாமல் நீங்கள் செலவழிக்கணும், எவ்வளோ வேணால் செலவழிக்கலாமே. ஒரு கனெக்ஷன் வாங்கிட்டு ஒரு 5 வீடுகள் கூட எடுத்துக்கலாமே. அதனால் அவனுடைய பிஸ்னஸ் மாடலே அதுதான். அதை அவன் வந்து ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டான். அதை நமது தண்ணியை பெற்றுக்கொண்டு நமக்கே அதை தந்து நம்மிடமே வசூல் பண்ணுறது தான் சூயஸ் நிறுவனத்தினுடைய பிஸ்னஸ் மாடல். இப்படி உலகம் முழுவதும் பல இடங்களில் இவன் அடி வாங்கியிருக்கிறான். இன்னொரு வளர்ந்த நாடுகளுடைய நிலையை அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இப்போ இந்த நாடுகளில் வந்து குடிநீர் விநியோகம் எப்படி இருக்குது? இதில் யூகேவை தவிர்த்து விட்டு பார்த்தால், இல்லை சில நாடுகளில் வந்து தனியாருக்கு கூட கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பெரும்பாலான நாடுகளில், வளர்ச்சி அடைந்த நாடுகளில் வந்து தண்ணீர் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகம் தான் தண்ணீர் விநியோகிக்கின்ற உரிமையை எடுத்துக்குது. அதுக்கு அவங்க அதை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, மாநகராட்சி நிர்வாகங்கள் அதை வசூல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பொது இடம் இருக்கு இல்லையா, கிரவுண்டு, ஆஃபீஸு, அலுவலகம், ரயில்வே ஸ்டேஷன், இங்கே வந்து இலவச தண்ணீர் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஃபவுண்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீரூற்று, அது எல்லா நாடுகள்லையும் பொது இடத்துல வந்து கிடைக்கும். நீங்கள் நேரடியாகவும் குடிச்சிக்கலாம், பாட்டிலையும் பிடிச்சிக்கலாம். இது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்புறம் ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அங்கே வந்து டேப்லேயே குடிநீர், நல்ல குடிநீர், தரமான குடிநீர் வரும். நமக்கு வந்து தரமான குடிநீர் என்பது கேன் வாட்ரு அல்லது ஆர்ஓ இப்படி தானே வருது. அங்கே டேப்பில் வர்றதே அந்த தரத்தில் வரும். அப்போ அந்த உரிமையை மக்களுக்கு அவங்க வழங்கியிருக்கிறாங்க. பொது இடத்துல நீங்கள் பாட்டில் எடுத்துகிட்டு போகணுன்னோ அல்லது கடையில் பாட்டில் வாங்கணுன்னோ அவசியம் கிடையாது.
அப்போ வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு இப்படி கொண்டு வந்துட்டு நம்மை போன்ற வளராத நாடுகள் எப்படி மாற்றிட்டாங்க? நீங்கள் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள். 30 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே பாட்டில் தண்ணீர் வாங்குறதோ பாக்கெட்டில் வாங்குறதோ யாருக்கும் வந்து அப்படி ஒரு பழக்கமே கலாச்சாரமே கிடையாது. எங்கே போனீங்கனாலும் நீங்கள் தண்ணி வாங்கி குடிக்கலாம். இன்னைக்கு அந்த கலாச்சாரம் என்பது 1/2 லிட்டர் பாட்டில் நீங்கள் 10 ரூபா கொடுத்து வாங்கினா தான் குடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இங்கே வந்துருச்சு. இப்போ இங்கே தண்ணீர் தனியாருக்கு இப்போ சூயஸை விட்டுருங்க, பல தனியார் நிறுவனங்கள் இந்த தண்ணியை வைத்து கொண்டு தான் வியாபாரம் பண்ணுறாங்க. கேன் வாட்டராக இருந்தாலும் சரி, பாட்டில் தயாரிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி. அப்போ ரயில்வே ஸ்டேஷன் போங்க, ஹாஸ்பிட்டல் போங்க, ஹோட்டலுக்கு போங்க, எங்கே போனீங்கனாலும் இந்த பாட்டில் தண்ணி தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அப்போ இலவசமாக நம்ம குடிநீர் நம்ம பெறுவது நம்முடைய உரிமை அப்படின்றது மாறிடுச்சு. நம்ம கலாச்சாரத்திலேயே அதை வந்து மாற்றிட்டாங்க. ஆரம்பத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வந்து நம்ம தமிழ்நாடு மாறப்போகுதுன்னு நம்ம யாரும் கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி வந்து ஒரு தலைகீழாக நடந்த ஒரு மாற்றம். அதனால் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு ஒரு நீதி, ஏழை நாடுகளுக்கு ஒரு நீதி என்ற முறையில் தான் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த தண்ணீரை இப்படி எடுக்கிறாங்க. இப்போ சூயஸ் மட்டும் இல்லை, பெப்சி, கொக்கோ கோலா அவங்களும் வந்து நமது தண்ணீரை எடுத்துக்கொண்டு 1 லிட்டரு பெப்சி கோக்குக்கு வந்து ஒரு 7-8 லிட்டர் நல்ல தண்ணி செலவழிக்கணும். அது கழிவு நீராக மாறும்போது தான் அது வந்து கிடைக்கும். அப்போ கொக்கோ கோலா, பெப்சியாக இருக்கட்டும், சூயஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த தண்ணீரை குறிவைத்து உலகம் முழுவதும் பெரிய வியாபாரத்தையே பண்ணிகிட்ருக்குறாங்க. சூயஸுக்கு எதிராக பல நாடுகளில் போராட்டம் நடந்தது போல் இந்தியாவிலையும் நடந்திருக்கா அப்படின்னு சொன்னால், கொக்கோ கோலாவுக்கு எதிராக இந்தியாவில் நடந்திருக்கு. கேரளாவில் நம்ம பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிற பிளாச்சிமடா அப்படின்ற பகுதி ஊர், அங்கே வந்து மக்கள் போராடியிருக்காங்க. என்னென்னா, அங்கே வந்து கொக்கோ கோலா ஒரு ஆலை அமைக்கிறாங்க தன்னுடைய குளிர்பானம் உற்பத்தி செய்வதற்காக. அதுக்காக வந்து ராட்சச ஆழ்குழாய் கிணறுகள்லாம் போட்டு பல லட்சம் தண்ணீரை எடுத்து அவன் உறிஞ்சி தன்னுடைய பிஸ்னஸுக்கு பயன்படுத்துகிறான். இதன் மூலம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மற்ற மக்களுக்கு வந்து குறைஞ்சி போய் அப்படி ஒரு வறட்சி ஏற்படுகிறது. இதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் அவங்க தீவிரமான போராட்டத்தை நடத்துகிறாங்க. கொக்கோ கோலாவுக்கு எதிராக இந்த பிளாச்சிமடா மக்களினுடைய போராட்டம் என்பது முக்கியமான போராட்டமாக இருக்குது. அவங்களுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக 2004 பிளாச்சிமடாவினுடைய அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் கோக்கு ஆலைக்கு கொடுத்த அந்த அனுமதியை ரத்து செய்கிறது. ரத்து செஞ்ச பிறகு அந்த ஆலை மூடப்படுகிறது. அதே போன்றதொரு அதுக்கு பின்னாடி, அந்த காலத்துக்கு கொஞ்சம் பின்னாடி, நம்ம தாமிரபரணி பக்கத்தில் சிப்காட் இருக்கு இல்லையா, திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட்டு, அங்கே கொக்கோ கோலாவுக்கு கொடுக்குறாங்க இதே தாமிரபரணி தண்ணியை. அதுவும் 1000 லிட்டர் வந்து 30 காசு 35 காசுன்னு நினைக்கிறேன், அந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. அதை எதிர்த்தும் இங்கே மாக்காய்க்கா அதனுடைய தோழ அமைப்புகள் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை கங்கை கொண்டானில் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே அந்த ஆலை மூடப்படலைன்னாலும் தமிழ்நாட்டில் பெப்சிகோக்கு எதிராக உணர்வை வந்து அந்த போராட்டம் ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது இல்லையா சென்னையில். நடக்கும்போது பெப்சிகோக்கு எதிரான பிரச்சாரமும் பாடல்களும் பதாகைகளும் அந்த போராட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இது ரெண்டும் ஒரு முக்கியமான போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இப்படி ஒரு மரபு நமக்கு இருக்குது, பிளாச்சிமடாலையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அப்படி இவர்கள் மீறி சூயஸை கொண்டு வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக சேலம் மக்கள் அதை எதிர்த்து போராடுவார்கள். ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் குவாண்டம் ஆஃப் சோலஸ், அந்த படத்தில் வந்து வில்லன் சொல்லுவான், பொலிவியா நாடு தான் அதனுடைய கதை. பொலிவியா நாட்டில் ஒரு அதிபர் இராணுவ மேஜரை வந்து கலகம் செய்ய வைத்து அவர் ஆட்சியை பிடிக்க வைக்கும்போது பேரம் பேசுவான், உன்னைய அதிபராக மாற்றிடுறேன், பதிலுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாலைவனத்தினுடைய கட்டுப்பாட்டை எனக்கு கொடு அப்படின்றான். பாலைவனத்தை வச்சு நீ என்னையா பண்ண போகிற, அங்கே ஒன்றுமே கிடையாது, ஒருவேளை இந்த எரிபொருள் க்ரூட் ஆயில் எதுவும் எடுக்க போறியா, எண்ணெய் இல்லை, ப்ளூ கோல்டு தண்ணி அங்கே இருக்குது, மொத்த தண்ணீரையும் அங்கே நான் கிரவுண்ட் வாட்டரில் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு விற்க போகிறேன், இதுதான் எதிர்கால வியாபாரம் அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் பேசுவான். இப்போ ஜேம்ஸ் பாண்டு படத்திலேயே இந்த தனியார் மயம் வந்து ஒரு ஒரு கேரக்டராக வருதுன்னா அப்போ எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்குங்க. அதே போல் ஈவன் த ரெயின் அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் படம், அது ஒரு முக்கியமான படம். அந்த படமும் இந்த பொலிவியா நாட்டினுடைய கதைக்களத்தை வைத்து கொண்டு தான் அந்த படம்
படம் இருக்குது. அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொன்னால், அது சினிமாவுக்குள்ள ஒரு சினிமான்ற மாதிரி ஒரு ஒரு சினிமா தயாரிப்பாளர், சினிமா இயக்குனரும் தனது தொழில்நுட்ப டீமோட வந்து பொலிவியாவுக்கு வருவாங்க. என்ன கதை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், கொலம்பஸ் வந்து எப்படி அமெரிக்காவை பிடித்தார், ஃபஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸில் வந்து அவர் இறங்குறாரு. இறங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வந்து பூர்வக்குடி மக்களை வந்து எப்படி அடிமைப்படுத்துகிறார், எப்படி கொன்னார், இதுதான் வந்து அந்த கதை எடுக்க போகிறாங்க. யார் அந்த டீமு. அப்போ பொலிவியாவுக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு நாளைக்கு $2 சம்பளம் கொடுத்தா போதும், ஆயிரக்கணக்கான துணை நடிகர்களை நீங்கள் படத்தில் கொண்டு வர முடியும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அங்கே போகிறாங்க. அங்கே போயே ஹீரோ மற்ற கேரக்டருக்கான நடிகர்களையும் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஹீரோ கேரக்டர் வந்து என்ன செய்கிறாருன்னா, பொலிவியாவில் சுயஸை எதிர்த்து நடக்கின்ற அந்த போராட்டங்களில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த கதை எப்படி போகும்னா, கொலம்பஸினுடைய அந்த ஆக்கிரமிப்பு, அவன் செஞ்ச அநீதி அட்டூழியங்கள், அது ஒரு இதாக படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பேரலாக அந்த படத்தில் நடிக்கக்கூடிய கேரக்டர் எல்லாம் நிஜ வாழ்க்கையில் வந்து சுயஸுக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அந்த படம் வந்து போகும். அதில் உள்ள உரையாடல் வசனம்லாம் வந்து நச்சுன்னு இருக்கும். இந்த தண்ணீர் என்பது மனிதனின் அடிப்படை உரிமை, இந்த பாணியில் வந்து அந்த படத்தினுடைய வசனங்கள் இருக்கும். முடிவில் வந்து அந்த நிறுவனம் விரட்டப்படுது, படம் வந்து எடுக்க முடியாமல் போகும், போலீஸினுடைய தடியடி, துப்பாக்கி சூடு, இப்படியெல்லாம் அந்த போராட்டத்தை பின்னணியில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் ஈவன் த ரெயின். ஈவன் த ரெயின்னா கூட மழையை கூட நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. அப்போ இதெல்லாம் உலகம் முழுவதும் இது வந்து நடந்திருக்கு. இந்த பொலிவிய போராட்டம் என்பது ஒரு சாம்பிள் தான். இப்போ தென்னாப்பிரிக்காலையும் இந்த மாதிரி தண்ணீர் தனியார் நிறுவனம் கொடுத்த பிறகு அந்த மக்கள் வாழ்க்கையில் இந்த மீட்டருக்கு தண்ணி வாங்குறதுன்றதை கேள்விப்பட்டதே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறான்னா, மீட்டரை கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் மாட்டிடுறான். மீட்டருக்கு மாட்டிட்டு அப்புறம் நீங்கள் இவ்வளவு தண்ணி செலவழிச்சிங்க, இவ்வளோ காசை கட்டு அப்படின்றான். அங்கேயும் மக்கள் இதுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்திருக்காங்க. அப்போ உலகம் முழுவதும் திரும்ப வராங்க. எங்கே? தண்ணீர் தனியார் மயம் அப்படின்ற நிலைக்கு போய் அடிபட்டு இவ்வளவு நாடுகள் வந்து அந்த மீண்டும் பொதுத்துறை அல்லது உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு கொடுத்துட்டு மீண்டும் அப்படி வரும்பொழுது இப்போ புதுசாக விஜய் அண்ணா வந்து சுயஸ் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுவும் யார்? உலகம் முழுவதும் பல நாடுகளில் வில்லன் என்று அறியப்பட்ட அந்த கெட்ட சக்திக்கு இந்த தூய சக்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு உண்மையான தீய சக்தி இவங்க தான், சுயஸ் போன்ற நிறுவனங்கள். ஆமாம், நிறுவனங்கள் தான். அதுக்கு இன்னைக்கு சேலத்துலேயும் கோயம்புத்தூர்லேயும் அது வந்திருக்கிறாங்க. அவங்க இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு செய்ய போகிறாங்க. அதுக்கு பிறகு இதனுடைய திட்டம் வந்து ஒரு நகராட்சியோட விட்டுற முடியுமா? இன்னும் பெரிய பெரிய திருச்சி, சென்னை, மதுரை, இன்னும் பல மாநகராட்சி கீழே இருக்கிற துறை இல்லை. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சராகவும் முதல்வர் தான் இருக்காரு. ஆமாம். அப்போ இவ்வளவு எதிர்ப்புகள் திமுக எதிர்க்குது, இவ்வளவு மாநகராட்சி உறுப்பினர்கள் எதிர்க்கிறாங்க. இந்த எதிர்ப்பையும் மீறி விஜய் இதை கமுக்கமாக கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இதில் பின்னணியில் ஏதோ ஒரு சதி இருக்கிறதா தான் அர்த்தம். இப்போ தினகரன்ல கூட எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்னன்னா, இப்போ வரைக்கும் 150 ரூபா குடிநீருக்கான கட்டணமாக மக்கள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ சூயஸ் வந்து வந்த பிறகு வந்து 1500 ரூபா வரலாம் அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான் இருக்குமா, இல்லை அதையும் தாண்டி அதிகரிக்க வாய்ப்பு? கண்டிப்பாக அதையும் கூட தாண்டி முதல்ல வந்து ரேட்டு கம்மியாக வைப்பாங்க. வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஒன்ஸ் எல்லாரையும் உள்ள இழுத்துட்டு இது வேற, இதுதான் ஒரு புதிய இயல்பு நிலை அப்படின்னு மாற்றிட்டா ரேட்டை உயர்த்த போகிறாங்க. அதில் என்ன பிரச்சனை? அப்போ கண்டிப்பாக தண்ணீருக்கு இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கின்ற கட்டணத்தை விட பல மடங்கு அதிகம் கொடுக்குற மாதிரி நிலைமை தான் வரும். இப்போ மீட்டர் வைக்க போறான்றதே அதுக்கு ஒரு அளவுகள் தானே. இப்போ ஏற்கனவே 50 கோடி ரூபாய் வருடம் செலவு செஞ்சு சேலம் மக்களுக்கு சேலம் மாநகராட்சி குடிநீர் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நிறுவனத்தினுடைய தேவை எங்கேருந்து வருது? இந்த நிறுவனத்தினுடைய தேவை எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், இந்த தண்ணீர் கொடுக்குற இந்த பிரச்சனை, கழிவு நீர் மேலாண்மை, இது எல்லாமே அந்த நிறுவனம் பார்த்துக்குவான். நம்ம எதுலேயும் தலையிட வேண்டாம். அதுக்கு அவன் வந்து 25 வருஷத்துக்கு குத்தகை கொடுத்துருக்குறோம், லீஸுக்கு தான் கொடுத்துருக்குறோம். தேவைன்னா அதுக்கு பிறகு புதுப்பிச்சுக்கலாம். இப்போ குடிநீர் சரியாக வரல, வருது, தரம் இல்லை, அதில் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா, பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளோட தான் இந்த குடிநீர் வழங்கப்படுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இவனுடைய பிரச்சனையாயிரும். அவன்கிட்ட கேட்டால் நான் உங்களுக்கு தரமான தண்ணீர் கொடுக்குறேன், உங்கள் தேவைக்கு நான் கொடுக்குறேன், சரியான நேரத்துக்கு கரெக்டாக கொடுக்குறேன், 24 மணி நேரம் கொடுக்குறேன், நீ எவ்வளவு பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு மட்டும் நீ எனக்கு கட்டுங்க அப்படின்றதான் இவனுடைய
மாடல். அப்படி இருக்கும்போது இப்போ மாநகராட்சி நிர்வாகமே இது பெட்டராக கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லையே. வீட்டுக்கு வீடு இப்போ தண்ணீர் கொடுக்கணுன்றது வந்து ஒரு பிரச்சனை இல்லையே. அதுக்கு தானே ஒரு துறையே இருக்குது, குடிநீர் வழங்கல் துறைன்னு. ஆமாம், இப்போவும் வந்து இதை மேம்படுத்தி ஒரு தரமான வளர்ச்சி அடைந்த நாடுகள் போல கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா நீங்கள் சமையல் கட்டில் சிங்கில் இருக்கிற தண்ணியை தொடர்ந்து ஹீரோவோ ஹீரோயினோ அப்படியே குடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம இதில் அப்படி குடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம வரக்கூடிய தண்ணியை நம்ம ஆர்ஓ பண்ணுறோம் அல்லது குடிக்கிறதுக்கு கேன் வாட்டர் பயன்படுத்துகிறோம். இப்போ மாநகராட்சி கொடுக்குற தண்ணீரை கொதிக்க வைத்து குடியுங்கள் அப்படின்ற லெவலில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஆனால் முன்னேறிய நாடுகளில் அதை மாற்றிட்டாங்க. தண்ணியே தரமாக தான் கொடுக்குறோம். இவன் நான் அந்த தரத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றதான் டீலு. ஆனால் அது சாத்தியமா? அந்த தரத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த தரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அதற்கு செலவு என்பது அதிகமாகும். அந்த செலவை யார் மேலே சுமத்துவான்? மக்கள் மேலே தான் சுமத்துவான். அப்போ மாநகராட்சி நிர்வாகங்கள் வளர்ச்சி அடைந்த நாடுகளை பார்த்து கொண்டு அங்கே எப்படி வந்து அங்கேயும் வந்து மக்கள் வந்து தண்ணிக்கு கட்டணம் செலுத்தி தான் கொடுக்குறாங்க. அது வந்து அரசுக்கு போகுது, உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு போகுது. அங்கெல்லாம் பார்த்துட்டு அதே மாடல் இங்கே கொண்டு வர்றதுல என்ன பிரச்சனை? இப்போ நகரமயமாக்கம் அதிகமாக இருக்குது, நகரங்களுக்கான பட்ஜெட்டு பெருசாக இருக்குது, வருமானம் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தரமான தண்ணியை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், இப்போ நம்ம இந்த தண்ணீர் கலாச்சாரம் வர்றதுக்கு முன்னாடி, பாட்டில் கலாச்சாரம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கார்பரேஷன் தண்ணியை பிடிச்சி வச்சு தான் குடிக்கிறோம். இல்லை இன்றைக்கி கிராமங்களில் என்ன தண்ணி குடிக்கிறோம்? கிணத்து தண்ணியோ அல்லது அங்கே உள்ளாட்சி நிர்வாகங்கள் வரக்கூடிய தண்ணியோ அப்படியே பிடிச்சி தான் மக்கள் குடிக்கிறாங்களே தவிர கிராமத்துக்கு அந்த கலாச்சாரம் இன்னும் போகலை. வேணும்னா நீங்கள் வந்து கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம் இந்த மாதிரி தொற்று நோய் பரவுகின்ற காலத்தில். அவ்வளோதானே, அதுக்கும் நம்ம ஒரு சேஃப்டி பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது சூயஸுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இது வந்து ஒரு லாபி நடந்திருக்கு. இந்த சூயஸ் நிறுவனம் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல வந்திருக்கிறான், அடுத்தது சேலத்துக்கு வரணும்னு சொல்லி ஒரு லாபி நடந்து மங்களூருக்கும் கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கிற மங்களூர் இருக்கு இல்லையா, அங்கேயும் இந்த நிறுவனத்துக்கு ஒட்டுமொத்தமா காவிரியவே ஹைஜாக் பண்ண போறானுங்க. ஆமா ஆமா. இப்படி இருக்கும்போது இன்னும் பல இதை பார்த்துக்கிட்டு பல மாநகராட்சிகள் அப்படி போகும்போது அவனுக்கு வந்து நிறைய வருமானம் வரும். நம்ம தண்ணி எடுத்து நமக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு காசு கட்டுறோம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பொலிவியாலேயோ ஜகர்த்தாலேயோ இப்படி மக்கள் போராட்டத்தால் விரட்டப்பட்ட ஒரு பன்னாட்டு நிறுவனம், அந்த நிறுவனம் இந்தியாவில் வந்து இன்னைக்கு வெளிப்படையாக இப்படி பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அது நமது அடிப்படை உரிமையை விட்டு கொடுக்கறதாக தான் அர்த்தம். ஏற்கனவே கல்வியில் தனியார் கல்வின்னு வந்துருச்சு, அதுதான் இன்றைக்கி ஆதிக்கம் செலுத்துகிறது. சுகாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் கூட இப்போ சென்னை வந்து ஒரு மருத்துவ ஹப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு மருத்துவ சுற்றுலா மையம் அப்படின்னு, மருத்துவ தலைநகர். ஆமாம், அது காரணம் வந்து இங்கே அவ்வளோ அளவு கடந்த தனியார் மருத்துவமனைகள், கார்ப்பரேட் மருத்துவமனைகள் இங்கே வந்துருச்சு. மக்கள் கூட ஓரளவு நடுத்தர வர்க்கமாக இருக்கிறவங்க கூட அரசு இதுக்கு போக வேண்டாம், அங்கே நமக்கு உரிய சிகிச்சை கிடைக்காதுன்னு தனியாருக்கு போகக்கூடிய நிலைமை வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே தண்ணிக்கு நம்ம நிறைய தான் செலவழிக்கிறோம். அது கேன் வாட்டரோ எதுவாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதிகம் தான் செலவழிக்கிறோம். இப்போ வீட்டுக்கும் அதை கொண்டு வந்து நீங்கள் பயன்படுத்துகின்ற அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்துகின்ற அந்த தண்ணிக்கும் நீங்கள் வந்து கட்டணம் கொடுங்க அப்படின்ற ஒரு நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்குது. அதனால் சூயஸ் இங்கே தமிழ்நாட்டில் சேலத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா ஒரு பெரிய சதி பின்னணியில் நடந்திருக்கு. தாவேகா மூலமாக இவர்கள் பெரிய லாபி செஞ்சுருக்காங்க. இது ஒரு வீக்கான கவர்மெண்ட், இதை வச்சு நம்ம வந்து அடிச்சிடலாம் அப்படின்ற முறையில் இவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ திமுக கூட போன டைமில் அதான் போன 19ஆம் தேதியே ஒப்பந்தம் வந்து போட்டுட்டாங்க, வெளியே வரல. நியூஸே இப்போதான் 1-2 நாளாக வெளில வருது. அப்போ அந்த மாநகராட்சி உறுப்பினர்களுக்கெல்லாம் என்ன மதிப்பு மரியாதை? அவங்க எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காங்கல்ல. அப்போ ஜோசப் விஜய் எப்படி தன்னுடைய கார்ப்பரேட் பாசத்தை இதில் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஆமாம், சர்க்கார் படத்திலே அதான் டைலாக், நான் ஒரு கார்ப்பரேட் கிரிமினல் அப்படின்னு. அப்புறம் வந்து இவர் கொக்கோ கோலாவுக்கும் நடிச்சிருக்காருல்ல, ஆமாம், விளம்பரத்துலேயும் நடிச்சிருக்காருல்ல. அதனால் அப்படி ஒரு உறவு இருக்குது இவருக்கும் அதுக்கும். ஓகே தோழர். இப்போ இதில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு இப்போ அடுத்தடுத்து இப்போ தீர்மானம் போட்டுட்டாங்க, போராடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் செய்திகள் வருது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் இந்த சூயஸ் நிறுவனம் குறித்தும் தண்ணீர் தனியார் மயத்தால் ஏற்பட போகிற ஆபத்து குறித்தும் விரிவாக விளக்கியதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.